எல்லாருக்கும் வணக்கம். ஹத்ரஸ் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கில் முக்கிய குற்றவாளிக்கு சிறப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. எஞ்சிய 3 பேரை குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவித்துள்ளது. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஹத்ரஸ் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு பத்தின சில முக்கியமான தகவல்களை தான் நாம பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ரஸ் நகரில் கடந்த 2020ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் 19 வயது பட்டியலின பெண் ஒருவர் வேறு சமூகத்தை சேர்ந்த 4 பேர் கொண்ட கும்பலால் கடத்திச் செல்லப்பட்டார். பிறகு அவர் கடுமையாக தாக்கப்பட்டு கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானார். இரத்த வெள்ளத்தில் மீட்கப்பட்ட அப்பெண் டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதையடுத்து அப்பெண்ணின் உடல் அவரது சொந்த கிராமத்துக்கு நள்ளிரவில் கொண்டு செல்லப்பட்டு பெற்றோரின் ஒப்புதல் இன்றி மாவட்ட நிர்வாகத்தால் தகனம் செய்யப்பட்டது. நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் பெரும் போராட்டங்களும் வெடித்தன. அலகாபாத் உயர்நீதிமன்ற கண்டனத்தை தொடர்ந்து இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இந்த வழக்கில் சந்தீப், ரவி, லவ்குஷ், ராமு ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்கள் மீது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் கூட்டு பாலியல் வன்கொடுமை, கொலை குற்றச்சாட்டுகளும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் பிற குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டன. இந்த வழக்கில் ஹத்ரஸ் நகரில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் சமீபத்தில் அதனுடைய தீர்ப்பை வழங்கியுள்ளது. இதில் முக்கிய குற்றவாளியான சந்தீப்புக்கு இந்திய தண்டனை சட்டம் மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஆயுள் தண்டனை விதித்தது. ரவி, லவ்குஷ், ராமு ஆகிய 3 பேரை குற்றச்சாட்டுகளிலிருந்து நீதிமன்றம் விடுதலை செய்தது. இந்த வழக்கில் 3 பேர் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைரோடு அருகே கன்னி மாநகரைச் சேர்ந்த விவசாயி பாண்டி. 50 வயது மதிக்கத்தக்க விவசாயியான இவர் சிறுமலை அடிவார பகுதியில் தனக்கு சொந்தமான நிலத்தை பள்ளப்பட்டையைச் சேர்ந்த சிலர் மிரட்டி பறிக்க முயல்வதாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாண்டி மற்றும் அவரது மகன் சதீஷ் கண்ணன் ஆகியோர் அம்மை நாயக்கனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த விவசாயி அளித்த புகாரின் மீது போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது தொடர்பாக நிலக்கோட்டை நீதிமன்றத்தை திரு பாண்டி அவர்கள் அணுகினார். நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டது. அதன் பின்பும் அம்மை நாயக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்ய காலம் தாழ்த்தி வந்தனர். இதனால் விரக்தி அடைந்த பாண்டி தான் கொண்டு வந்திருந்த விஷத்தை காவல் நிலையம் முன்பு குடித்து மயங்கி விழுந்தார். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பாண்டி உயிரிழந்த பின்பு அவர் நில அபகரிப்பு தொடர்பாக ஏற்கனவே அளித்திருந்த புகார் தொடர்பாக
பள்ளிப்பட்டியைச் சேர்ந்த சங்கர், நாச்சியப்பன், சின்ன கருப்பு ஆகியோர் மீது அம்மை நாயக்கனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இது குறித்து பாண்டி உறவினர்கள் கூறுகையில், புகார் கொடுத்து பல மாதங்கள் காவல் நிலையத்துக்கு அலைந்து திரிந்தும் நீதிமன்ற உத்தரவு பிறப்பித்த பின்பும் பாண்டியின் புகார் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்யவில்லை. ஒரு புகாரை பதிவு செய்ய அவர் தன் உயிரையே இழக்க வேண்டியிருந்தது. சம்பந்தப்பட்ட போலீசார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாண்டி அவர்களின் உறவினர்கள் தெரிவித்தனர்.